Good morning, students. Today we discuss about physics. The physics class வந்து இயற்பியல் கிளாஸ்ல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா யூனிட் நம்பர் 1. ஏற்கனவே நம்ம இதுக்கு முந்தின கிளாஸ்ல நிறைய அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம். இந்த கிளாஸ்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது ஒரு முக்கியமான ஒரு தாட். நம்ம வந்து என்னன்னா நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூனிட் 1 என்ன அப்படின்னு பார்க்குறீங்க, இயல் உலகத்தின் தன்மையும் அளவையும் தேர்வு, நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்டு அண்ட் மெஷர்மெண்ட் அதை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். அளவு மெஷர்மெண்ட் இதை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். அளவு மெஷர்மெண்ட் இதை பற்றி நம்ம என்ன செய்யணும் இந்த பாட்டில் வந்து என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். பாருங்கள், மெஷர்மெண்ட் நம்மகிட்ட வந்து நம்ம சாதாரணமாக நமக்கு அளவு மெஷர்மெண்ட்னா நம்ம என்ன நினைப்போம்னா ஒரு ஸ்கேலை எடுத்துகிட்டு என்ன செய்வோம், ஒரு பொருளை மெஷர் பண்ணி பார்க்குறதோ. நம்ம தெரிஞ்ச மெஷர்மெண்ட் பேசிக் மெஷர்மெண்ட் வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணுறது, யூஸிங் ஸ்கேல். ஒரு ஸ்கேல் எடுத்து நம்ம ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறது, ஒரு இப்போ ஒரு ஜாமெட்ரி செய்கிறோம்னா 10 சென்டிமீட்டர் எடு 15 சென்டிமீட்டர் எடுனா ஸ்கேல் எடுத்து என்ன செய்வோம் 15 சென்டிமீட்டர் வரையும் 10 சென்டிமீட்டர் வரையும். ஒன்றும் இல்லை, நான் இந்த சாப்பீஸோட திக்னஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க சொன்னேன். சாப்பீஸ் இதோட திக்னஸ் பார்க்க சொன்னேன். இதை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, ஸ்கேலால் என்ன செய்ய முடியாது, அளக்க முடியாது. இந்த சாப்பீஸோட திக்னஸை வந்து ஸ்கேலால் அளக்க முடியாது. எதை வச்சு அளக்கலாம், அப்போ தான் ஒவ்வொன்றா புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. ஸ்க்ரூ கேஜ், வெர்னியர் கலிப்பர், ஸ்க்ரூ கேஜ் வச்சு நம்ம அளக்கலாம், வெர்னியர் கலிப்பர் வச்சு அளக்கலாம். இப்படி நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு இப்போ இதை வச்சு இந்த சாப்பீஸோட திக்னஸ் அளவு எடுக்கணும்னா அப்படின்னா நம்ம எதை வச்சு அளக்கலாம், யூஸிங் வெர்னியர் கலிப்பர் ஆர் ஸ்க்ரூ கேஜ். ஒரு காயினோட திக்னஸ், ஒரு 1 ரூபி காயினோட திக்னஸ் அளக்கணும்னா ஸ்க்ரூ கேஜ் வச்சு அளக்கலாம். ஸோ நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க கண்டுபிடிக்கிறாங்க, ஸோ பேசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி தான் இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெஷர்மெண்ட்ஸ் பற்றி என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். சம் மெஷர்மெண்ட்ஸை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். மெஷர்மெண்ட்ஸில் 3 மெத்தட் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட் இருக்குது. நம்ம வெர்னியர் கலிப்பர் யூஸ் பண்ணுறது மெத்தட் இருக்குது, ஸ்க்ரூ கேஜ் யூஸ் பண்ணுற மெத்தட் இருக்குது. ஸோ அதான் பேசிக் மெத்தட். நீ 10th யாருன்னா என்ன செஞ்சுருப்பீங்க, படிச்சுட்டு வந்திருப்பீங்க. அது போக ஒரு 3 மெத்தட் நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம் படிக்கிறோம். முக்கியமான ஒரு கொஸ்டின் அது. 3 கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெத்தட் ட்ரையாங்குலேஷன் மெத்தட். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கோண முறை. ஒன்ட்ட ஒரு பொருளை கொடுங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டஸ்டரை கொடுங்க, அதுல இந்த டஸ்டரை கொடுங்க. இந்த டஸ்டர் இப்படி வச்சுட்டு இதோட நீளத்தை அளந்து சொல்லு அப்படின்னு நான் சொல்லும் போது நீ என்ன செய்யற, டக்குன்னு ஒரு ஸ்கேல் எடுத்து இங்கேருந்து கீழே இப்படி நம்ம இப்படி வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்கேலை வச்சு என்ன செய்வ, டக்குன்னு இங்கேருந்து அளந்து உடனே சொல்லிடணும். இந்த டஸ்டரோட ஹைட்டு, டஸ்டரோட உயரம் ஹெச், இந்த டஸ்டரோட உயரம் ஹைட்டு, உயரத்தை அளக்க சொன்னா நீ என்ன செய்வ அப்படின்னு பார்த்தோன்னா டக்குன்னு இங்கேருந்து ஒரு ஸ்கேல் எடுத்து என்ன செய்வ அளந்து சொல்லிடுவேன், டக்குன்னு சொல்லிடுவேன். நான் டக்குன்னு ஒரு பெரிய மரம் இருக்கு, தென்னை மரம் இருக்கு, இல்லை ஒரு பெரிய பனை மரம் இருக்கு, உங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்கு, இல்லை ஏதோ ஒரு மரம், அந்த மரத்தோட ஹைட்டை உடனே சொல்லு அப்படின்னா உன்னால சொல்ல முடியுமா? ஒரு ஸ்கேல் எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அளந்து என்ன செய்யணும், மேலே வரைக்கும் கொண்டு போகணும், உச்சி வரைக்கும் கொண்டு போகணும். அது சாத்தியமாட்டது. அப்போ அதுக்கு அந்த மரத்தோட உயரத்தையோ இல்லை ஏதோ ஒரு டவரோட உயரத்தையோ நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா நம்ம அதில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூசிங் ட்ரையாங்குலேஷன் மெத்தட், முக்கோண முறை. எப்படி அப்படின்னு பாருங்க, முக்கோண முறையில ஒரு மரம் இருக்கு, நல்லா பாத்துங்க. இது ஒரு மரம் வச்சுக்கணும். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடிப்பகுதி, அதாவது நம்ம நிக்கிற அடிப்பகுதி. இங்கே இருந்து இந்த மரத்தோட இந்த மரத்தோட உயரம் ஹைட்டு, மரத்தோட உயரம் ஹைட்டை வந்து நம்ம என்ன செய்யறோம் கண்டுபிடிக்க போகிறோம். உனக்கு இங்கே வந்து உன்னை வந்து இந்த மரத்தோட ஹைட்டை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன்.
அப்படின்னா ட்ரையாங்குலேஷன் மெத்தட் முக்கியமான ஒரு 3 மார்க் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்பான். நீ புக்கில் உள்ளது மாதிரி எழுதணும்ல, ஓனா கூட எழுதலாம். நமக்கு தேவை வந்து என்னன்னா இந்த மரத்தோட உயரம். இப்போ கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபைண்ட் அவுட் த ஹைட் ஆஃப் த ட்ரீ பை யூசிங் ட்ரையாங்குலேஷன் மெத்தட். இல்லைனா கொஸ்டின் எப்படி கேட்பான்னா ட்ரையாங்குலேஷன் மெத்தட் வந்து டிஸ்கிரைப் பண்ணுன்னு கேட்பான். ஸோ அப்போ நம்ம டக்குன்னு உடனே ட்ரையாங்குலேஷன் மெத்தட்னாலே மரத்தோட ஹைட்டு தான் நமக்கு தேவை. அப்போ ஹெச் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா இப்போ ஒரு மனுஷன் இங்கே நிற்கலான்னு வச்சுக்கோங்க. ஒரு பெர்சன் இங்கே நிற்கான். இது ஆப்ஜெக்ட். இந்த மரங்கிறது ஆப்ஜெக்ட். ஒரு பெர்சன் இங்கே நிற்கான். இப்போ இவன் இங்கே பார்க்கும்போது சரியா? ஸோ இதை ஏன்னு எடுத்துக்கணும், இதை மரத்தை இங்கே இருக்கிறத பின்னு எடுத்துக்கணும். இவன் இங்கே இருந்து பார்க்கும்போது சரியா? ஸோ இங்கே இருக்க இந்த உயரத்தை பார்க்கும்போது இங்கே ஒரு தீட்டா கிடைக்கும். இங்கேருந்து பார்க்கும்போது இங்கே ஒரு ஆங்கிள் தீட்டா, ஒரு ஆங்கிள் தீட்டா என்ன செய்யும்? இப்போ நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா அங்கேருந்து ஒரு கீழே பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ இப்படி இருக்குன்னா இதில் ஒரு ஆங்கிள் இருக்கும் தீட்டா. சரியா? ஸோ என்ன அப்படின்னு பாரு, இப்போ ஏலேருந்து பி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். கீழே பார்த்து அங்கே மரம் இருக்குது, கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல மரம் இருக்குது, நீ இங்கே நிற்கலாம். உனக்கும் அந்த மரத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ். டிஸ்டன்ஸை வந்து ஈஸியாக எடுத்துடலாம். கீழே போய் அளந்துடலாம். ஒரு பெரிய டேப் வச்சு எழுதிடலாம், அளந்துடலாம். இல்லை ஒரு ஸ்கேல் வச்சு கூட எழுதிடலாம், அளந்துடலாம். ஸோ இந்த தீட்டாவோட மதிப்பு நம்ம ஆங்கிள் மதிப்பு கிடைக்கும். நமக்கு தேவை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹெச். நமக்கு தேவை என்ன அப்படின்னா ஹெச், ஹைட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னு பாரு, இங்கே பாரு ஃபார்முலா tan theta equal to 10th படிச்சிருப்பீங்க. என்னது? ஆப்போசிட் சைடு பை adjacent side. அதாவது தமிழ்ல வந்து tan theta equal to எதிர் பக்கம் பை அடிப்பக்கம். சரியா? ஸோ இங்கே தீட்டால இருந்து தான் பார்க்கணும். தீட்டாக்கு எதிர்பக்கம் என்ன இருக்கு? ஹெச் இருக்கு. ஸோ tan theta equal to எதிர்பக்கம் என்ன இருக்கு? ஹெச் பை அடிப்பக்கம் AB. அடிப்பக்கம் tan theta அடிப்பக்கம் என்ன இருக்கு? AB. அதாவது எப்படி வந்து பார்த்தோன்னா இப்படி இருக்கும். tan theta equal to h by AB இருக்கும். tan theta equal to இங்க எழுத பாத்துங்க, தெரியுதா என்ன தெரியல. ஸோ இங்க மேலே எழுதிக்கிறேன். இங்க பாரு, லிசன். tan theta equal to எதிர்பக்கம் என்னது? h by அடிப்பக்கம் adjacent side AB. ஸோ tan theta equal to h by x. நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? ஹைட். கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா ஹைட். அந்த மரத்தின் உயரம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸை இங்கே கொண்டு வந்துரு, இந்த எக்ஸை இங்கே கொண்டு வந்துரு. ஸோ எக்ஸ் tan theta equal to h or h equal to x tan theta. h equal to x tan theta இதுதான் ஃபார்முலா. h equal to x tan theta அப்படிங்கிறது தான் என்னது? ஃபார்முலா. சரியா? ஸோ இப்போ இதில் என்னது? தீட்டாவோட வேல்யூவும் எக்ஸோட வேல்யூ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இல்லை அந்த ரெண்டை கொடுத்துட்டா நம்ம ஹைட் வந்து என்ன செஞ்சிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். ஒன்றும் இல்லை, எக்ஸ் பேர ஒரு 1 கொடுக்கலாம், தீட்டா பேர ஒரு 90 ஏதோ ஒன்று கொடுக்குறான்னு வச்சுக்கோ. ஒரு 65 டிகிரி 35 டிகிரினா என்ன செஞ்சிடலாம்? ரெண்டோட வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம என்ன செஞ்சிடலாம்? ஹைட்டு ஹெச்சோட வேல்யூ என்ன செஞ்சிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். அதில் உனக்கு புக்கில் ஒரு எக்ஸாம்பிள் சம் ஒன்று இருக்கும். சரியா? அதை நீ பாரு புக்கில். அடுத்தது இந்த கொஸ்டின் முடிஞ்சோடனே ஒரு எக்ஸாம்பிள் சம் ஒன்று இருக்கும். சரியா? ஸோ ட்ரையாங்குலேஷன் மெத்தட் முக்கோண முறை அப்படின்னா என்னன்னா ஒரு மரத்தோட உயரத்தை காணுதல். அதுக்கு மரம் இங்கே இருக்கு, இதோட உயரம் வந்து ஹெச்னு எடுத்துக்கிறோம், அடிப்பக்கத்தை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். நம்ம நின்று பார்க்கும்போது நமக்கு மரத்துக்கு ஒரு ஆங்கிள் தீட்டா இருக்கு. ஸோ அதை தீட்டா எடுத்துக்கிறோம். ஃபார்முலா tan theta equal to ஆப்போசிட் பை adjacent side. அதாவது எதிர்பக்கம் பை அடிப்பக்கம் h by x. ஹெச்சோட வேல்யூ எடுத்துக்கலாம், கண்டுபிடிச்சலாம். இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் ஆர் என்னது 3 மார்க் கொஸ்டின். அடுத்து அடுத்து
பேரலாக்ஸ் மெத்தட் இடமாறு தோற்ற முறை. இடமாறு தோற்ற முறை பேரலாக்ஸ் மெத்தட் இடமாறு தோற்ற. பேரலல்னா என்ன? இங்க இருக்கு ஏ பின்னு ஒருத்தங்க ஒரு ரோடு இருக்குன்னா இது பேரலல் என்ன அப்படின்னா சியும் டியும். ஏ பி இருக்குன்னா அது பேரலல் என்ன அப்படின்னு பார்த்தா சியும் டியும் அடுத்த பக்கம் அப்படியே அந்த சைடு இருக்கக்கூடிய பேரலாக்ஸ் மெத்தட் இடமாறு தோற்ற முறை. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பெண் எடுத்துக்க, எப்படி கையில் ஒரு பெண் வச்சுக்கோன்னா அந்த பெண் எடுத்துக்கோ, அந்த பெண் எடுத்துட்டு இப்படி பாரு, பெண்ணை எடுத்துட்டு இப்படி வச்சுக்கோ. முதல் என்ன செய்யணும், வலது கண்ணை திறந்து இடது கண்ணை மூடி, திரும்பி இடது கண்ணை திறந்து வலது கண்ணை மூடி பாரு. அந்த சாப்பிஸ் முதல் இங்கே இருக்கும், முதல் இப்படி இருக்கும். ரெண்டாவது பார்க்கும்போது அதை என்ன செஞ்சிருக்கோம், இந்த சைடில் இருக்கு. இதுதான் இடமாறு தோற்ற முறை. எதுக்கு இந்த இடமாறு தோற்ற முறை கொண்டு வராங்க அப்படின்னா, தொலைவில் உள்ள இங்கேருந்து மேலே நம்ம பூமியில் இருக்கோம், பூமியிலேருந்து உயரத்தில் ஒரு விண்மீனோ ஒரு ஸ்டாரோ இல்லை ஒரு சேட்டலைட்டையோ நம்ம இங்கேருந்து கீழே அளவிடுவதற்கு அதோட டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்காக தான் இந்த பேரலாக்ஸ் மெத்தட் அல்லது இடமாறு தோற்ற முறை அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க, கொண்டு வராங்க. இப்போ என்ன அப்படின்னு பாருங்க, ஒரு தூரத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, நம்ம இங்கே லேண்ட் சர்ஃபேஸில் இருக்கோம், இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஓங்கிற ஆப்ஜெக்ட் இருக்கு. இப்போ இதை வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா லெஃப்ட், இது ரைட் ஐ, லெஃப்ட் ஐ ரைட் ஐ, இடதுகன் வலதுகன், இடதுகன் எல் ஆர், இடதுகன் வலதுகன். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா பி, பேசிக்ஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஒன் ஆப்ஜெக்டும் அடுத்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் அடுத்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் பேசிக்ஸ் பின்னு எடுத்துக்கிறோம். இப்போ என்ன அப்படின்னு பாரு, இங்கே இருந்து பார்க்கும்போது அந்த பொருள் ஒரு இடத்துல இந்த மாதிரி இருக்கும், சரியா? ஸோ இந்த மாதிரி கிடைக்கும், இந்த மாதிரி கிடைக்கும் போது இந்த தீட்டாவோட வேல்யூ, சரியா? ரெண்டு இணைக்கக்கூடிய அந்த இடத்துல தான் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தீட்டாவோட வேல்யூ. இந்த தீட்டா தான் என்ன அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் பேரலாக்ஸ், ஆங்கிள் ஆஃப் பேரலாக்ஸ் மெத்தட், சரியா? பாரு, இப்போ இந்த ஓல இருந்து எல்லோட டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், அதே மாதிரி ஓல இருந்து ஆரோட டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அதாவது ஓல இருந்து எல் ஈக்குவல் டு ஓல இருந்து ஆர் ஈக்குவல் டு ரெண்டுமே என்னது எக்ஸ், சரியா? ஸோ எல்லுக்கும் ஆருக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னது பி. ஸோ இது அதே மாதிரி தான் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட் சைடு என்ன இருக்கு, எல் ஆர் பை அடுத்த பக்கம் இல்ல அடி பக்கம் என்ன இருக்கு, ஓ ஆரோ இல்ல ஓ எக்ஸ், ஓ ஆரோ இல்லனா ஓ எல்லோ இருக்கு. ஸோ என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ தீட்டா ஈக்குவல் டு பி பை எக்ஸ். இதுதான் அதே மாதிரி தான் பியோட வேல்யூ இல்லை எக்ஸோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தீட்டாவோட வேல்யூ, சரியா? அதான் இங்கிருந்து போகக்கூடிய டிஸ்டன்ஸ் எக்ஸோட வேல்யூ, தீட்டாவோட வேல்யூ இல்லை எக்ஸோட வேல்யூவோ தெரிஞ்சுட்டா, சரியா? தீட்டாவோட வேல்யூவோ எக்ஸோட வேல்யூவோ தெரிஞ்சுட்டா நம்ம பியோட வேல்யூ என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இதான் இந்த பேரலாக்ஸ் மெத்தட். இப்போ சிம்பிளாக ஒன்று சொல்லிடுறாங்க என்ன அப்படின்னு பாருங்க. இப்போ நம்ம கீழே இருந்து மூணுக்குரிய டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறோம். கீழே இருக்கோம் நம்ம, சரியா? ஸோ ஏ பி நம்ம கீழே இருக்கோம், இங்கேருந்து 3 எம் அட் த சென்டர் ஆஃப் த பாயிண்ட் சில இருந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் எம் சியோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். இது சேம் மெத்தட், இடமாறு தோற்ற முறை பேரலாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். என்ன அப்படின்னு பாரு, அது பக்கத்தில் உள்ள ஒரு சேட்டலைட்டும் சரி, இங்கே பக்கத்தில் உள்ள ஒரு சேட்டலைட்டை நம்ம மெஷர் பண்ணுறோம். ஏல இருந்து இதுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு சேட்டலைட் S1 ஒரு சேட்டலைட், அதே மாதிரி இது பக்கத்துல இருந்து S2 ஒரு சேட்டலைட், ரெண்டு சேட்டலைட்டை எடுத்துக்கிறோம். ரெண்டு சேட்டலைட்டை இருந்து பார்க்கும்போது ரெண்டு சேட்டலைட்டுக்கும் இந்த மூணுக்கும் உள்ள ஒரு ஆங்கிள் ப்ரொடியூஸ் ஆகும். அதை θ1 எடுத்துக்கிறோம், இதை θ2 எடுத்துக்கிறோம். இதை ரெண்டையும் சேர்க்கும்போது இந்த θ1 + θ2 ஈக்குவல் டு எவ்வளோனா θ என்ன செய்யுது கிடைக்குது, சரியா? ஸோ இந்த சேட்டலைட்டை வச்சு இந்த மூணோட ஆங்கிளை வந்து எடுத்துக்கலாம், மெஷர் பண்ணிடலாம். ஸோ அதே மெத்தட் தான் θ ஈக்குவல் டு ஃபார்முலா θ ஈக்குவல் டு என்னது ஆப்போசிட் சைடு பை உனக்கு அட்ஜசன்ட் சைடு. θ ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. அதாவது என்ன வரும்னா AB பை அடுத்த அட்ஜசன்ட் சைடு. ஒன்று AM எடுக்கலாம், இல்லைன்னா என்ன எடுக்கலாம் BM எடுக்கலாம். ஸோ AM. ஸோ AM பாரு, ஏலேருந்து எம்மும் இந்த சிலேருந்து எம்மும் அப்ராக்சிமேட்லி ஈக்குவலாக இருக்கும் ரெண்டும். ஏலேருந்து எம்மும் இந்த
சிலேருந்து எம்மா இல்லை எம்லேருந்து சியோ ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்ராக்சிமேட்லி ஈக்குவலாக இருக்கும் ஏஎம் அப்ராக்சிமேட்லி எம்சி ஸோ தீட்டா ஈக்குவல் டு ஏபி பை எம்சி நமக்கு என்ன வேல்யூ வேணும் சென்டர் ஆஃப் த பாயிண்ட்ல இருந்து 3 இந்த ரெண்டுக்குரிய டிஸ்டன்ஸ் தான் வேணும் ஸோ இதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்சி ஈக்குவல் டு ஏபி பை தீட்டா வேல்யூ தெரிஞ்சுட்டா இந்த வேல்யூலாம் தெரிஞ்சுட்டா சென்டர் ஆஃப் த பாயிண்ட் வந்து 3 டிஸ்டன்ஸை இந்த மெத்தடில் பேரலக்ஸ் மெத்தட் மூலமாக என்ன செய்யலாம் நம்ம கண்டு பிடித்து விடலாம். இது முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். இது முக்கியமான 5 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த முடிஞ்சது. அடுத்தது பாரு லாஸ்ட் மெத்தட். ரேடார் மெத்தட் உனக்கே தெரியும். ரேடார் மெத்தட் நீ சின்ன கிளாஸ்ல நிறைய படிச்சிருப்ப. ரேடார் மெத்தட் ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். ரேடார் முறை ரேடார் முறை என்ன அப்படின்றது சிம்பிள் மெத்தடு. இப்போ கடலுக்கு அடியில் ஒரு பொருள் உடஞ்சி உள்ள கிடக்கு அப்படின்னா அந்த கடலுக்கு அடியில் இருக்க பொருளுக்கு ஒரு ரேஸை வந்து ஒரு வேவ்ஸை வந்து என்ன செய்கிறாங்க கீழே அனுப்புகிறாங்க. அந்த வேவ்ஸ் கீழே போய் அந்த பொருள் மேலே பட்டு திருப்பி மேலே ரிட்டர்ன் வருது. ஒரு சிம்பிள் உதாரணம் பாரு. இங்கே மேலே ஒரு ஃப்ளைட் பறந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோம். மேலே ஒரு ஃப்ளைட் பறந்துட்டு இருக்கு. இப்போ நமக்கு கீழே இங்கே நின்றுட்டு இருக்கோம். சரியா, இதான் நம்ம ஏ அப்படிங்கிற பிளேஸில் நம்ம இருக்கோம். மேலே ஒரு ஆப்ஜெக்ட் போகுது. கீழே இருந்து என்ன செய்யறாங்கன்னா ஒரு வேவ்ஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்றோம், பரப்புறோம். டிரான்ஸ்மிட் பரப்புதல் அனுப்புறோம், பரப்புறோம். அந்த டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய அந்த வேவ்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க, அந்த பொருள் மேல பட்டு போகக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் மேல பட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகுது, கீழே வருது. ஸோ அந்த கீழே வர்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்க வருது. இங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்கு. இங்கேருந்து மேலே ஒரு பரப்பி விடுறோம், டிரான்ஸ்மிட் பண்ணுறோம் ஒரு வேவ்ஸை. அது அந்த பொருள் மேலே பட்டு திருப்பி கீழே வருது. இங்கே என்ன செய்யறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிசீவ் பண்ணுறோம். ஏர்போர்ட் சரியா, ரிசீவ் பண்ணுறோம். இங்கே டிரான்ஸ்மிட் டி பண்ணால் இங்கே ரிசீவ் பண்ணுறோம். இப்படி போயிட்டு வரும்போது டக்குன்னு அதோட டிஸ்டன்ஸ், அது என்ன டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சலாம் கண்டுபிடித்து விடலாம். என்ன டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா v இன்டூ டி பை 2 வெலாசிட்டி இன்டூ டைம் பை 2. கீழே இருந்து மேலே ஒரு குறிப்பிட்ட திசை வேகத்தில் மேலே இருந்து கீழே போயிட்டு வரும். ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும். மேலே போயிட்டு திருப்பி கீழே வருது, ரிசீவ் பண்ணுறோம். 2 சுற்று நடக்குது. ஸோ டிவைடட் பை 2 d equal to distance equal to velocity into time by 2. சரியா, ஸோ இந்த வேல்யூலாம் தெரிஞ்சுட்டுனா இந்த கொஸ்டின் வந்து என்ன செஞ்சலாம் எழுத ஏதோ 2 மார்க் கொஸ்டின்லாம் கேட்பான். சரியா, ஸோ 3 மெத்தட். ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்குலேஷன் மெத்தட் முக்கோண முறை, ரெண்டாவது பேரலக்ஸ் மெத்தட் இடமாறு தோட்ட முறை, மூணாவது வந்து என்னன்னா ரேடார் முறை. இந்த 3 கொஸ்டின்ல ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக ஷுவராக கேட்பான். சரியா, ஸோ தெரிஞ்சு வச்சுக்க என்ன அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இதை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கொஸ்டினை வந்து நீ என்ன செய்கிற அப்படின்னா படித்து எழுதி 1 வாரம் உனக்கு டைம் இருக்குது. நான் உனக்கு 2 நாள் டைம் தருவேன். வீடியோ போட்டு அடுத்த 2 நாள், ஏன்னா உனக்கு சனி ஞாயிறு லீவாக இருக்குது. நம்ம வெள்ளிக்கிழமை தான் வீடியோ போடுறோம். 2 நாளாக உட்காந்து கொஸ்டின் ஈஸியாக படிச்சலாம். எழுதி இது உடனே அனுப்பி நிறைய பேர் அனுப்பலை. மொதல் டெஸ்ட்டு ட்ரையல் டெஸ்ட்டுங்கிறதுனோட நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன். சரி அனுப்பலை அப்படிங்கிற 2ஆம் டெஸ்ட்லேருந்து நீ ஸ்கூலில் வந்து பேப்பரை சப்மிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இல்லை என் முன்னாடி உட்காந்து நீ எழுதி சப்மிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இப்போவே படிக்க ஆரம்பிச்சிரு. இப்போவே படிக்க ஆரம்பித்தாதான் உனக்கு என்னது நல்லது. தேங்க்யூ.